Hi friends, I am Tipu from Dubai. உங்கள் Android Superstars பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரீ கால் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா ஷோன் XONE. ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். வெளிநாடு துபாய், சவுதி, ஓமான், குவைத் இந்த மாதிரிப்பட்ட நாடுகள் வந்து ப்ளே ஸ்டோரில் தேடி பார்த்தா கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது லிங்கை வந்து நான் வழக்கம் போல வீடியோ மேலே கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் கடைசியில் சொல்லி தந்துடுறேன். ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷனோட பயன் வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம டாலர் போட்டு பேசும்போது 10 மணி நேரம் பேசலாம்ல. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா நம்பர் மட்டும் கொடுத்தா இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக 10 மணி நேரம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். எப்படி நான் சொல்லித்தரேன். டவுன்லோட் பண்ணாலிங்க நான் மேலே கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா வந்து மாதிரி எப்படி வரும். இதை நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து நான் போட்டிருக்கு பாருங்கள், 750 free minutes to call 17 countries, லேண்ட்லைன் அண்ட் மொபைல். லேண்ட்லைனுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், மொபைலுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நம்பர் கேட்கும். வழக்கம் போல் உங்களோட நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் நம்பர் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னோடய இந்தியா நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு நம்பருக்கு வந்து ஒரு கோட் நம்பர் வரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெரிஃபைன்னு கேட்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நம்பருக்கு ஒரு வெரிஃபைன்னு போய்ட்டு ஒரு கோட் நம்பர் வரும் பார்த்துடுங்க. 50 செகண்ட், அதாவது 60 செகண்ட், 1 மினிட்டுக்குள்ளால எனக்கு கோட் நம்பர் அவங்க அனுப்பிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கோடு வந்துச்சு. இந்த கோட் நம்பர் நான் இப்போ கொடுக்குறேன், 161265 161265 கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா கால், இந்த கால் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டயல் பண்ண நம்பர்ஸ் தான் இருக்கும். இந்த மோர் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் வந்துக்கிட்டு மை ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஃப்ரீ மினிட்ஸ்னு ஒரு நம்பர் கொடுத்துருமா. அது என்ன நம்பர்னா நமக்கு பேசக்கூடிய நிமிடங்கள் பாக்கி இருக்கக்கூடிய நம்பர், ரிமைனிங் ஃப்ரீ மினிட்ஸ்ன்ற நம்பர் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 740 மினிட்ஸ், அதாவது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 740 மினிட்ஸ்னால் ஒரு 10 மணி நேரம், 10 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட வரும். 10 மணி நேரத்துக்கு வரும். அவ்வளோ நிமிஷம் நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு ஆளுக்கு பேசும்போது 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு பேசலாம், அதுக்கப்புறம் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பேசிட்டு திருப்பி 5 மினிட்ஸாக தான் பேச முடியும், தொடர்ந்து பேச முடியாது. நம்ம நேற்று ஒன்று போட்டிருந்தோம் மற்ற எவ்வளோ கால்ஸ், அது நிறைய மக்கள் வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க, நிறைய பேர் சைன் அப் பண்ணிட்டாங்க. எல்லாருமே இப்போ டாப்அப் போட்டு பேசணுன்றது கஷ்டம். அதனால் இப்போ வந்து வாட்ஸ்அப் கால் இல்லாத இடங்களில் வந்து இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுற முடியும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் என்னை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் துபாய், குவைத், சவுதி, ஒமான் தம்பப்பட்ட இடங்களில் உள்ள மக்களுக்கு வந்து இது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுக்கல. அது எப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணணும்னா, நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு குவைத், சவுதி, துபாய் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் வந்து கண்ட்ரி காட்டாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் அதை வச்சு சைன் அப் பண்ணிட்டீங்க. சைன் அப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சைன் அப் ஆயிரும். அப்போ அந்த கோட் நம்பர் வந்து ஊரில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு போகும். அந்த கோட் நம்பர் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி வழக்கம் போல் வாங்கி இதில் கோட் நம்பர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 10 மணி நேரம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் நான் மேலே கொடுத்துருக்கேன், எப்படி டவுன்லோட் பண்ண நான் சொல்லி தந்துடுறேன். மற்றபடி இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக யூஸ் ஆகும். இந்தியாவில் உள்ள மக்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அதாவது துபாய், சவுதி, ஓமான், குவைத் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இது பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இது எடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு மட்டும் தான் நான் டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன். மற்றபடி மற்ற ஸ்ரீலங்கா, இந்தியா, மற்றபடி ஆஸ்திரேலியா இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் உள்ள மக்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்கலாம். ஓகே, நான் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி தந்துடுறேன். அது மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ANDROID சூப்பர் ஸ்டார்ஸ் தட்டிட்டிங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ அதில் நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு see first இருக்கும். see first நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேஜில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுகளும் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம பேஜில் போட்ட எந்த போஸ்ட்களும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி நம்ம பேஜில் போடுற போஸ்ட்டுகள் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். நம்ம பேஜில் ஒரு போஸ்ட்டோ அல்லது ஒரு வீடியோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம விவரமாக போட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். நான் இருக்குல்ல இதை மாதிரி இந்த பட்டன் இந்த டவுன்லோட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அல்லது வீடியோ பற்றி சொல்கிறோம்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டவுன்லோட் லிங்க்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் லிங்க் 1, டவுன்லோட் லிங்க் 2 அப்படின்னு. அந்த டவுன்லோட் லிங்க் 1 நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். மேலே பார்த்தீங்கன்னா
ப்ளீஸ் வெயிட்னு வரும். அதுக்கப்புறம் 5 4 3 2 1 0 செகண்ட் வெயிட் பண்ணணும். அந்த 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் தி சைடுன்னு பட்டன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேஜை வந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணணும். இப்படி 2 விரல் வச்சு இழுத்து விடணும். அது பேர் தான் ஜூம் பண்ணுறது. இப்போ நீங்கள் இழுத்து விடணும். இப்படி ஜூம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த டிக் மார்க் இருக்குல்ல, அந்த டிக் மார்க் நீங்கள் எடுத்து விடணும். அன்டிக் பண்ணி விட்டுட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்குது. நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிற இன்னொரு டவுன்லோட் பண்ணுற லிங்க் 2வும் அதே மாதிரி தான். இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்ளிகேஷனில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.